Hello everyone, welcome to our channel. In the video class 10th NCERT science la நம்ம acid bases and salt chapter 2 ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபுல் சாப்டரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆசிட்க்கும் பேஸுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆசிட் இட் வில் பி சோர் இன் டேஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்மாலர் கிளாஸஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஆசிட்னா என்னது, பேசஸ்னால் என்னது அப்படின்ட்டு. ஆசிட்ஸ் இட் வில் பி சோர் இன் டேஸ்ட், பேஸ் பிட்டர் இன் டேஸ்ட்டாக இருக்கும், சோப்பியாக இருக்கும் டச் பண்ணும் போது. ஆசிட் சொல்யூஷனை நம்ம ஒரு லிட்மஸ் பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ப்ளூ லிட்மஸ் பேப்பராக இருந்ததுன்னா அது ரெட்டாக மாறும். இதே பேஸ் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறும், ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாகவே தான் இருக்கும். அண்ட் ஆசிட் சொல்யூஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும், ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்கும். அண்ட் பேஸ் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கொடுக்கும். ஸோ ஆசிடோட pH எப்போவுமே என்னவாக இருக்கும், இட் வில் பி லெஸ் தேன் 7 இருக்கும். அண்ட் பேஸோட pH இட் வில் பி கிரேட்டர் தேன் 7. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சில நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து அனிமல்ஸோட ஸ்டிங்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே ஃப்ரூட்ஸு எல்லாமே ஆசிட் பேசஸ் எதனா ஒரு பார்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டேபிள். ஸோ வினிகரில் அசிட்டிக் ஆசிட், ஆரஞ்சு சிட்ரிக் ஆசிட் இருக்குது, டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, அண்ட் மில்கில் லாக்டிக் ஆசிட், லெமனில் சிட்ரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபுட் என்னென்ன ஐட்டம்ஸில் நேச்சுரலாகவே இருக்கிற இந்த சோர்ஸஸில் ஆசிட்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க் கொஷினாக நம்மளுக்கு கேட்கலாம், எம்சிக்யூவில் கேட்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது என்னது, தட் இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஆசிடோட ப்ரெசன்ஸ்லேயோ இல்லை பேஸோட ப்ரெசன்ஸ்லேயோ அதோட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. என்ன பண்ணும், ஆசிட் இல்லை ஒரு பேஸ் சொல்யூஷன் கொடுக்கும் போது அதோட கலரை சேஞ்ச் பண்ணி இது நம்மளுக்கு இது ஆசிட் சொல்யூஷன், இது பேஸ் சொல்யூஷன் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கும், இண்டிகேட் பண்ணும். ஸோ தே ஆர் கால்டு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது there are 3 types ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். ஒன்று நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ், ரெண்டாவது சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் ஆல் ஃபேக்ட்ரி இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டர்மரிக் வரும். ஸோ டர்மரிக், நெக்ஸ்ட்டு லிட்மஸ், இது ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த டர்மரிக் நம்ம எடுத்துக்கும் போது இது நம்மளோட குக்கிங்கில் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த டர்மரிக் இப்போது ஒரு அசிடிக் சொல்யூஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கலரையே அப்படியே அது மெயின்டைன் பண்ணிக்கும். இதே இந்த டர்மரிக்கை ஒரு பேஸ் சொல்யூஷனோட நம்ம சேர்க்கும் போது அது ரெட் கலரில் மாறும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி லிட்மஸ் பேப்பர் ஆசிட் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெட்டாக மாறும். ரெட் லிட்மஸ் பேப்பரில் எந்த சேஞ்சுமே தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறும். அண்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் எந்த சேஞ்சுமே தெரியாது. ஸோ இது நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்தது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் டர்மரிக், லிட்மஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்மஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு பர்பிள்
டை வந்து ஒரு பர்பிள் டை ஒரு சொல்யூஷன் எக்ஸ்ட்ராக்டட் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லிச்சன் பிளான்ட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இந்த சொல்யூஷனை வந்து ஒரு இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கிவன் சொல்யூஷன் ஆசிட் இல்லை பேஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து நான் லிட்மஸ் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த லிட்மஸ் அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிற ஒரு பர்பிள் டை. அது வந்து நம்ம சொல்யூஷனாகவும் யூஸ் பண்ணி இட் இஸ் அன் இண்டிகேட்டர். அதை சொல்யூஷனாகவும் யூஸ் பண்ணுவாங்க, லிட்மஸ் பேப்பராகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். ஸோ சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸில் நம்ம 2 டைப்ஸ் வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, ஆனால் ஆக்டிவிட்டி வந்து அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க ஃபினாப்தலின், மீத்தைல் ஆரஞ்சு, லிட்மஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 1 மார்க் கொஷினாகவும் வந்து கேட்பாங்க. நீங்கள் பேஜ் நம்பர் 18 வந்து பார்த்தோம் அப்படின்னா டேபிள் 2.1 இந்த டேபிளில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சொல்யூஷன்ஸு எப்படி வந்து எது வந்து என்னென்ன சொல்யூஷனில், அதாவது ரெட் லிட்மஸ் சொல்யூஷனா, ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனா, இல்லை ஃபினாப்தலினா, மீத்தைல் ஆரஞ்சில் எப்படி ரியாக்ஷன் காட்டுது, என்ன கலர் சேஞ்ச் வந்து காட்டுது அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக வந்து அது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பிரித்து வந்து நம்ம பார்க்குறோம். டெக்ஸ்ட் புக்கில் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல, பட் இதிலேருந்து நிறைய போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கு. 1 மார்க்கில் இருந்தும் வந்து 1 மார்க் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த நம்மளுக்கு வந்து 5 மார்க் கொஷினில் ஒரு சப்டிவிஷனாக பிரித்து கேட்பாங்கள்ல, 1 மார்க்கு 2 மார்க்குன்னு பிரித்து வரும்ல, அந்த மாதிரியும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்க அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸில் நம்ம 2 வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து ஃபினாப்தலின் அண்ட் அனதர் ஒன் இஸ் மீத்தைல் ஆரஞ்சு. ஸோ ஃபினாப்தலின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபினாப்தலின் வந்து இட் இஸ் அ கலர்லெஸ் சொல்யூஷன் இன் ஜென்ரல். ஃபினாப்தலின் வந்து என்னது, இது வந்து ஜென்ரலாகவே வந்து கலர்லெஸ் சொல்யூஷன். அண்ட் ஆசிடோட சேரும் போதும் வந்து அது கலர்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். பேஸோட சேரும் போது இட் வில் ஷோ கலர் சேஞ்ச். அது வந்து என்னவாக மாறும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலரில் வந்து அது சேஞ்ச் ஆகும். அண்ட் பேஸில் சேரும் போது அண்ட் அதே மாதிரி மீத்தைல் ஆரஞ்சு அப்படின்றதும் வந்து ஒரு சிந்தட்டிக் இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த மீத்தைல் ஆரஞ்சு வந்து நம்ம பார்க்கும் போது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் போது மீத்தைல் ஆரஞ்சு இட் வில் டேர்ன் ரெட் கலர். அண்ட் பேஸில் வந்து அது சேர்க்கும் போது அதோட கலரை வந்து அப்படியே வந்து அது ரீட்டைன் பண்ணிக்கும். ஸோ மீத்தைல் ஆரஞ்ச் அப்படின்றது வந்து ஆஸ் த கலர் சஜஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் தான் வந்து இருக்கும், எல்லோயிஷ் ஆரஞ்ச் கலரில் வந்து இருக்கும். அண்டு ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் போது அது என்னவாகும், ஒரு மாதிரி ரெட் ஆரஞ்ச் கலரில் வந்து மாறிடும். அண்ட் அதே மாதிரியே வந்து பேஸோட சேரும் போது அது வந்து எல்லோ கலரில் வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ மீத்தைல் ஆரஞ்சு இது வந்து இந்த கலர்ஸ் சேஞ்சை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷன் அது வந்து ஆசிடா இல்லை பேஸா அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸில் இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்கு. 3வது வந்து ஆல் ஃபேக்ட்ரி இண்டிகேட்டர்ஸ். சப்ஸ்டன்சஸில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து அதோட ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு ஆசிட் சொல்யூஷன்லேயோ இல்லை ஒரு பேஸ் சொல்யூஷன்லையோ நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம்
ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்னென்ன சப்ஸ்டன்சஸ்லலாம் அதோட ஸ்மெல் இல்லைன்னா ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும் இன்ன ஆசிட் இல்லை பேஸ் சொல்யூஷன், அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம்னா வெண்ணிலா, ஆனியன், க்ளோவ் ஆயில் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா இது எல்லாத்துலேயுமே வெண்ணிலாவாக இருக்கட்டும், ஆனியனாக இருக்கட்டும், க்ளோவ் ஆயிலாக இருக்கட்டும், பேஸில் வந்து அது ஸ்மெல் வந்து காட்டவே காட்டாது. அதாவது பேஸ் சொல்யூஷனாக இருந்ததுன்னா இந்த ஸ்மெல், அதாவது இப்போ ஆனியனுக்குன்னு வந்து அந்த ஒரு மாதிரி ஷார்ப் ஸ்மெல் வந்து இருக்கும்ல, இப்போ பேஸ் சொல்யூஷனில் வந்து அதை டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆனியனோட அந்த ஸ்மெல் ஒன்றுமே வந்து தெரியாது, சுத்தமாக வந்து தெரியாமல் ஆயிரும். அதே மாதிரியே ஆசிடில் வந்து டிப் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா அந்த ஸ்மெல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு அது வந்து ஆசிட் சொல்யூஷனா இல்லை பேஸ் சொல்யூஷனா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் வந்து வெண்ணிலா எசன்ஸும் சரி, க்ளோவ் ஆயிலும் சரி, பேஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு வந்து ஒரு அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த பர்டிகுலர் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகிடும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இதே வந்து ஆசிடில் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். அடுத்தது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்ன பார்ப்போம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆசிட் அண்ட் பேசஸ் தட் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸோட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெட்டல்ஸும் ஆசிடும் வந்து சேரும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு திங். ஆசிடும் மெட்டலும் வந்து சேரும் போது என்ன ஃபார்ம் ஆகும், சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து நம்மளுக்கு எவால்வ் ஆகும். ஸோ இங்கே ஜிங்க் அப்படின்றது வந்து மெட்டல் அண்ட் HCl அப்படின்றது வந்து என்னது, டைல்யூட் ஆசிட். அது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி H2SO4 இருக்கட்டும், HCl, நைட்ரிக் ஆசிடு, அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி எந்த ஆசிட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகும். இது எப்படி ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ்ட், அது வந்து பபிள்ஸ் இன் சோப் சொல்யூஷன் இக்னைட் வித் அ பாப்பிங் சவுண்ட் வென் அ பர்னிங் கேண்டில் இஸ் brought நியர். அதாவது இப்போ வந்து இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்யும் போது நம்மளுக்கு, அதாவது இங்கே வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது ஜிங்க்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஜிங்கையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் கேஸை ஒரு டெலிவரி டியூப் மூலமா வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சோப் சொல்யூஷனில் போய் எண்டாகிற ஒரு டெலிவரி டியூப்பில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சோப் சொல்யூஷனில் வந்து என்னவாகுது அப்படின்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அது ரைஸ் ஆகுது. அந்த பபிள்ஸ் வந்து ஒரு பர்னிங் கேண்டில் வச்சு பிரேக் பண்ணும் போது இட் பர்ஸ்ட் வித் அ பாப்பிங் சவுண்ட். அதை வச்சு அது ஹைட்ரஜன் கேஸ் தான் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து 3 இது வந்து தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் கேஸ், டெஸ்ட் ஃபார் ஆக்சிஜன் கேஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த 3 கேஸோட டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டபிளாக கொஷின்ஸ் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி 2.3 டெக்ஸ்ட் புக்கில் இதை தான் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு, அதாவது ஆசிடோட ரியாக்ஷன் வித் மெட்டல் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிடோட ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ். ஸோ மெட்டல் கார்பனேட்ஸும் ஆசிடும் வந்து சேரும் போது சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் புக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கார்பனேட்டாக இங்கே எடுத்துருக்கிறது புக்கில் அவங்க வந்து
சோடியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து எடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து HCl ஆசிடோடு வந்து ரியாக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு சால்ட் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ நான் சொன்ன 3 கேஸோட டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இதில் ரெண்டாவதாக இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கேஸை எப்படி வந்து நம்ம அது கார்பன் டை ஆக்சைடுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரியே the evolved gas it is passed through a test tube containing lime water. அந்த lime water வந்து it turns a milky indicating the presence of carbon dioxide. ஸோ என்ன ஆகுது, இப்போ கேஸ் எவால்வ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது எவால்வ் ஆகிற கேஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெலிவரி டியூப் மூலமா பாஸ் பண்ணி இன்னொரு டெஸ்ட் டியூப்குள்ளே வந்து விடுறாங்க. அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே லைம் வாட்டர் வந்து இருக்குது. அந்த லைம் வாட்டர் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸோட ரியாக்ட் ஆகி இட் இஸ் சேஞ்சிங் இன்டு மில்கி. ஸோ இதை வச்சு இட் இஸ் த எவால்வ்டு கேஸ் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. மூணாவது மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டு ஆசிடோட ரியாக்ட் ஆகும் போது என்ன ஃபார்ம் ஆகுது, சால்ட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் தியரியாக கேட்டாலுமே அவங்க ஈக்குவேஷன் எழுதணும்னு ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா கூட ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம எழுதி தான் ஆகணும். எழுதலைன்னா மார்க் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. வேறெவர் நெசசரி ஈக்குவேஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது அண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு டெஸ்ட்டும் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். ஸோ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து பேசஸோட ரியாக்ட் ஆகி அண்ட் சால்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து என்னது, தே ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ பேசிக் இல்லைனா பேஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர் அண்ட் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் acidic in nature. மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் are basic in nature and non-metallic oxides are acidic in nature. ஸோ இது ரியாக்ட் ஆகி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது சால்ட் அண்ட் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது கூட வந்து இயர் கொஷின் பேப்பர், போர்ட் கொஷின் பேப்பரில் இந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ காப்பர் ஆக்சைடு இது வந்து மெட்டாலிக் ஆக்சைடு, இங்கே ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. காப்பர் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் வாட்டர். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து என்னவாகும், ப்ளூ க்ரீனாக வந்து மாறிடும், இண்டிகேட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் டு குளோரைடு. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு காப்பர் ஆக்சைடு வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பிளாக் இன் கலர். அண்ட் இது வந்து HClஓட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு காப்பர் குளோரைட், காப்பர் டு குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். அண்டு இங்கே வந்து ப்ளூ க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு மாறிடும். இந்த ப்ளூ க்ரீன் கலர் ப்ரெசன்ஸ் என்ன நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் டு குளோரைட். ஸோ இது மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக் ஆக்சைட்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து என்னது அசிட்டிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்மளுக்கு வந்து தெரியும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஆசிடும் பேஸும் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சால்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது இங்கே ஆசிட் இருக்குது, பேஸ் இருக்கிற இடத்துல மெட்டாலிக் ஆக்சைடுன்னு வந்து இருக்குது. ஆனால் அதே ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதனால வந்து மெட்டாலிக் ஆக்சைட்ஸை நம்ம பேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து ஆசிடிக்காக இருக்கும். ஒரு பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும் போது அதுவும் சால்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். ஸோ ஆசிடெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் வித்
மெட்டல். ஸோ மெட்டலும் பேஸும் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா சேம் திங் சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து எவால்வ் ஆகுது. ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி சோடியம் ஜிங்கேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்மளுக்கு எவால்வ் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிற டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து bases with non-metallic oxides. ஸோ non-metallic oxide பேஸும் வந்து ரியாக்ட் ஆகும் போது திருப்பியும் சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான்-மெட்டாலிக் ஆக்சைடு என்னவா ரெப்ரசன்ட் ஆகுது? ஆசிடாக வந்து ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான்-மெட்டாலிக் ஆக்சைடில் யூஸ் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இட் கிவ்ஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். ஸோ இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்து கிடைக்கிறது சால்ட்டும் வாட்டரும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. கால்சியம் கார்பனேட் இட் இஸ் அ சால்ட் அண்ட் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து என்னது? தேர் அசிடிக் இன் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் வந்து ரியாக்ட் ஆகும் போது தே ஃபார்ம் வாட்டர் அண்ட் சால்ட். அண்ட் திஸ் காம்பினேஷன், அதாவது இது என்னவாகும்? H ப்ளஸ் அயான்ஸ் அண்ட் OH மைனஸ் அயான்ஸ் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? நம்மளுக்கு வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HCl. ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு சேருது. இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு கம்பைன் ஆகி நம்மளுக்கு சால்ட் NaCl ஃபார்ம் ஆகுது அண்ட் சோடியம் அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஃபினாஃப்தலின் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து என்னவா ஆகும்? பிங்க் கலரில் மாறிடும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் NaCl இட் வில் கிவ் சால்ட். இது வந்து என்னது? நியூட்ரலாக இருக்குது. ஸோ வந்து கலர்லெஸ்ஸாக வந்து மாறிடும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னவாக இருக்கும்? பிங்க் கலரில் வந்து இருக்கும். ஆசிடும் சரி பேஸஸும் சரி ரெண்டுமே வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுவுமே வந்து MCQவில் 1 மார்க்கில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆசிட் அண்ட் பேஸஸ் இதுக்கான ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு பீக்கரில் ஆசிட் சொல்யூஷன், பேஸ் சொல்யூஷன், இல்லை எந்த சொல்யூஷன் வேணாலும் வந்து குளுக்கோஸ், ஆல்கஹால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வென் த ஸ்விட்ச் இஸ் ஆன் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுது. சில சொல்யூஷனில் அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகலை இன் சம் சொல்யூஷன்ஸ். ஸோ எந்த சொல்யூஷன்லலாம் வந்து பல்ப் க்ளோ ஆகும் அப்படின்றது வந்து கொஷினாக வந்து கேட்கலாம். ஸோ ஆசிட்லேயும் பேஸும் இருக்கிற சொல்யூஷன் எல்லாமே வந்து இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ த பல்ப் வில் க்ளோ. ஆசிட் பேஸஸ் வந்து இல்லாத சொல்யூஷன்ஸில் வந்து த பல்ப் வில் நாட் க்ளோ. ஸோ அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆசிட் அண்ட் பேஸஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைல்யூஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டைல்யூஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஆசிடில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறது. அதாவது எப்பவுமே வந்து ஆசிடில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. எப்படி டைல்யூட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து வாட்டர் சேர்க்கும் போது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது டைல்யூட் ஆகும். பட் ஆனால் எப்படி வந்து நம்ம அதை டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஆசிட் வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டரோட அமௌண்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்கணும். அண்ட் ஆசிடோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ நம்ம ஆசிடில் வாட்டரை வந்து ஆட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் போது நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் வந்து எக்ஸ்ப்ளோஷனும் ஆகும். ஆசிட் பர்ன்ஸ் வரத்துக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து வாட்டரை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு அண்டு ட்ராப் பை ட்ராப்பாக வந்து ஆசிடை வந்து ஆட் பண்ணி டைல்யூட் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்யூஷன் occurs when an acid or a base is mixed with water, reducing the concentration of hydroxide ions or OH minus ions. Same in the case of base. பேஸ்லேயும் வந்து இதுதான் வந்து நடக்கும். எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா per unit volume, making the acid or the base less concentrated. ஸோ இதே வந்து இப்போது இந்த டைல்யூட் ஆசிடும் சரி கான்சன்ட்ரேட்டட் ஆசிடும் சரி இதில் பார்த்தோம்னா டைல்யூட் ஆசிட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்
வந்து சொல்யூட்டாக வந்து இருக்கும் அண்ட் டிசால்வ்ஸ் இன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் தான் வந்து இங்கே சால்வெண்ட்டாக இருக்கும். இதே கான்சன்ட்ரேட்டட் ஆசிடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ் இன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதனால தான் வந்து என்னவாகும் எக்ஸ்ப்ளோஷன் இல்லைன்னா ஆசிட் பர்ன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஆசிடும் பேஸும் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கும் டைல்யூட்டடாகவும் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டட் ஆசிடும் டைல்யூட் ஆசிடும் சேர்த்து வந்து அதோட ஸ்ட்ரென்த் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா டைல்யூட்டடாக இருக்கா இல்லாட்டினா வந்து அது வீக் ஆசிடா ஸ்ட்ராங் ஆசிடா அப்படின்றது வந்து எல்லாமே வந்து நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த பிஹெச் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஹெச் ஸ்கேல் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ் இந்த சொல்யூஷன். ஒரு கிவன் சொல்யூஷனில் H+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து அது கலர் சேஞ்ச் வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து இந்த பிஹெச் ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் பிஹெச்சோட லெவல் ஈக்குவல் டு 7 இருந்ததுன்னா அது வந்து நியூட்ரல் அண்ட் லெஸ் தேன் 7 இருந்தால் அசிடிக் கிரேட்டர் தேன் 7 இருந்துச்சு அப்படின்னா பேசிக் இன் நேச்சராக வந்து இருக்கும். ஸோ பிஹெச் வந்து என்னது இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் அ சொல்யூஷன். H+ அயான்ஸ் ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு வந்து இந்த பிஹெச்சை வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ பி அப்படின்றது வந்து எதை டினோட் பண்ணுது பொட்டன்ஸ் அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ பிஹெச் வந்து எப்படி வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற பிஹெச். ஸோ நம்ம ஸ்டொமக்கில் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம லைஃப் ப்ராசஸ் லெசனில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷன் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போது டூ மச் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் போது என்னவாகும் நம்மளுக்கு பெயின் இரிட்டேஷன் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இந்த பெயின் இரிட்டேஷன் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் கால்ட் ஆன்டசிட்ஸ். ஆன்டசிட்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த ஆன்டசிட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அந்த எக்ஸஸ் ஆசிட் அந்த ஆன்டசிட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகுதுல இந்த ஆசிடை வந்து நம்மளுக்கு வந்து சப்சைட் பண்ணும் கம்மி பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அதாவது ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆன்டசிட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டொமக் யூசஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் pH ஆஃப் 1 to 3. ஸோ இந்த ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிற இந்த ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH எப்படி இருக்கும் அப்படின்னா 1லேருந்து 3 வரைக்கும் வந்து இருக்கும். எதுக்காக ஃபுட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து என்னென்னா சாயிலில். ஸோ சாயிலில் வந்து pH ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் சாயில் வந்து முதல்ல நல்லா இருக்கணும். ஸோ இந்த சாயில் எல்லா சாயில்லையுமே எல்லா க்ராப்ஸ் அதாவது எல்லா பிளான்ட்ஸுமே எல்லா பிளான்ட் எல்லா ட்ரீயுமே வந்து வளர்ந்துராது. ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சில இப்போ வந்து இந்த சாயிலில் என்ன பிளான்ட்டோ இல்லை என்ன க்ராப்போ இல்லை என்ன ட்ரீ என்ன வகையான பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும் அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சாயில் எடுத்துகிட்டு போய் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த க்ராப்ஸ் எல்லாம் வளர்த்தா நல்லா வளரும் நல்லா செழிப்பாக வளரும் நிறைய வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா இந்த பிஹெச்சை வச்சு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ சில க்ராப்ஸ்க்கு இந்த பிஹெச் ரேஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. பட் வந்து திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த பிஹெச் வேல்யூவும் பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸ் thrive in soil with a pH of 6.3 to 7.3. ஸோ பிளான்ட் வந்து சாயில் ஒரு நல்ல சாயில் பிளான்ட் வளர்க்குறதுக்கு அப்படின்னு வந்து எப்போ சொல்லுவோன்னா அந்த சாயிலோட pH வந்து 6.3லேருந்து 7.3க்குள்ளே இருக்கும் போது இந்த பிளான்ட் வந்து அந்த பர்டிகுலர் சாயிலில் நல்லாவே வந்து வளரும்.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா டூத் டீகே. ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், சாப்பிட்ற அந்த ஃபுட்டு நம்மளோட டீத்தில் வந்து இருக்கும் போது அது என்ன ஆகும், பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாக்டீரியா நம்மளோட டீத்து இல்லை நம்ம மவுத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ஆசிட் தான் வந்து இட் இஸ் த ரீசன் ஃபார் வாட் டூத் டீகே. ஸோ அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க எப்போவுமே வந்து ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும் டெய்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசிட் செக்ரீஷனால தான், அதாவது இந்த பாக்டீரியாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படியே வந்து அந்த வாயில் இருக்கிறதுனால பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பாக்டீரியாஸ் வந்து ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆசிடால் தான் வந்து நம்ம சொத்த பல்லு அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. ஸோ இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆசிட் செக்ரீஷன் ஆஃப் த பாக்டீரியாவால் தான் வந்து வருது. ஸோ ஏன் அப்போ என்ன ஆகும், நம்ம மவுத்தில் இருக்கிற அந்த pH வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும். அப்போ கம்மி ஆகும்போது அதாவது பிலோ 5.5 வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அப்போது வந்து என்ன ஆகும், இந்த டூத் டீகே வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதாவது எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தோம்னா தே ப்ரிஃபர் pH லெவல்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்டும் சரி ஒரு அனிமலும் சரி ஒரு நல்ல சரௌண்டிங்கில் அது வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னது, இட் ஷுட் ஹாவ் அ பர்டிகுலர் pH ரேஞ்ச். ஸோ எவ்வளோ, அரவுண்ட் 7 வந்து இருக்கணும். அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 6.3லேருந்து 7.3. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் பை அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். எதுக்காக, இந்த பீ ஸ்டிங்காக எடுத்துக்கிட்டோம், ஆசிட் ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீ ஸ்டிங் என்ன பண்ணும், இந்த பீஸ் வந்து ஒரு ஆசிடை வந்து நம்ம மேலே அது கொட்டும் போது அது ஆசிடை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து வச்சிரும். ஸோ அந்த ஆசிட்னால தான் நம்மளுக்கு அந்த இச்சிங் வர்றது, ரேஷஸ் வர்றது, இல்லாட்டினா அந்த இடத்துல அப்படியே வீங்கி போயிடுறது. இந்த மாதிரிலாம் வந்து சில பிளான்ட்ஸோட லீஃபை தொட்டாலோ இல்லாட்டினா வந்து நம்ம சில இன்செக்ட்ஸ் வந்து நம்ம மேலே உட்காந்து அது வந்து நம்மளை கடிக்கும் போதோ இல்லை கொட்டும் போதோ நம்மளுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது வந்து செக்ரீட் பண்ணுற அந்த ஆசிடை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து வச்சிரும். ஸோ அந்த ஆசிட்னால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து இட் இஸ் யூஸ்ட் டு நியூட்ரலைஸ் த ஆசிட் ப்ரொடியூஸ்ட் பை த பீ ஸ்டிங்ஸ். ஆசிட் ரெயின். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பொல்யூஷன் வந்து இருக்குது. நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது மாதிரி நிறைய பொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ பொல்யூஷன்னால் என்ன ஆகுது, ரெயின் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மழை வந்து இட் பிகம்ஸ் ஆசிடிக் ரெயினாக வந்து மாறுது. அப்போ ஆசிட் ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிட் ரெயின் அதோட pH வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி பிலோ 5.6 கிட்ட வந்து போயிடும். ஆனால் ஒரு நார்மலாக வந்து ஒரு பிளான்ட் வளரணும், நல்ல சாயில் இருக்கணும் அப்படின்னாவே வந்து 6.3லேருந்து 7.3க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ பிலோ 5.6 வந்து போகும்போது என்னவாகும், அது வந்து ஆசிட் ரெயினாக மாறிடுது. இந்த ஆசிட் ரெயின் சாயில்ஸ் வழியாக போய் இட் ரீச்சஸ் த ரிவர், பாண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து ரீச் ஆகிடும். ஸோ அதனால சாயிலில் போகும்போது பிளான்ட்டும் அஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி பாண்ட்ஸு, லேக்ஸு, ரிவர்ஸ் எல்லாம் ரீச் ஆகும் போது அக்வாட்டிக் லைஃப்பும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ pH அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் டெய்லி லைஃப். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே வந்து இந்த pH அப்படின்ற இந்த ரேஞ்ச் வந்து மெயின்டைன் இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட லைஃப் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சால்ட் அப்படின்றது வந்து என்னது, ஆர் அயானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் positively charged ions, cations, negatively charged ions, anions. These ions are held together by ionic bonds. ஸோ இந்த அயான்ஸ்லாம் இப்போ NaCl அப்படின்றது வந்து சால்ட். என்ன எடுத்துப்போம், Na+Cl- அப்படின்னு வந்து எடுத்துப்போம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அயான் கேட்டயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அயான் ஆனயான். ஸோ NaCl பார்க்கும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்து சோடியம். ஸோ இதுதான் வந்து கேட்டயான். அண்ட் Cl- அப்படின்றது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ், அண்ட் இது வந்து ஆனயான்ஸ். ஸோ ஸ்ட்ராங் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸும் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்,
ஒரு நியூட்ரல் pH அது pH வந்து என்னவாக இருக்கும் 7 வந்து இருக்கும். ஸோ அதாவது அது வந்து ஒரு சால்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆசிடிக் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எது ஸ்ட்ராங்கராக இருக்கோ அந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு சால்ட் வந்து கிடைக்கும். இப்போ கீழே அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிடாக வந்துருக்கு. ஸோ அப்போ வந்து இது என்னது இதோட pH வந்து இட் வில் பி கிரேட்டர் தேன் 7 அண்ட் இது வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் பேசிக் சால்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ இப்போது அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சால்ட், அதாவது வந்து நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுற காமன் சால்ட்டு. ஸோ இந்த காமன் சால்ட் அப்படின்றது வந்து எது சோடியம் குளோரைட். ஸோ HCl அண்ட் NaOH, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேரும் போது தான் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது NaCl, விச் இஸ் சோடியம் குளோரைட் அண்ட் திஸ் இஸ் தி காமன் சால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சீ வாட்டரில் ராக் சால்ட் வந்து டெபாசிட் ஆகுதுல்ல, சால்ட் டெபாசிட்ஸ், அதிலேருந்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த சோடியம் குளோரைடு. இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து நம்ம ஃபுட்டில், அதாவது நம்ம குக்கிங்கில் நம்ம சால்ட் இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ குக்கிங்கில் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது யூஸ்ட் இன் ஃபுட் சீசனிங், ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் கெமிக்கல்ஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, பேக்கிங் சோடா அண்ட் மோர். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, பேக்கிங் சோடாவுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த NaCl. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கிளார் ஆல்கலி ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ NaCl சோடியம் குளோரைடு வாட்டரோட வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து கிளார் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. ஏன் கிளார் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோட அவுட்புட்டாக, இதுக்கு ப்ராடக்டாக இந்த ரியாக்ஷனுக்கு கிடைக்கிறது வந்து குளோரின் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதனால் வந்து இதை கிளார் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். இது வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி மேம் நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு வந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் 10 years பேப்பரை வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எது ரொம்ப ரிப்பீட்டடாக வந்திருக்கோ நான் உங்களுக்கு அதை தான் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த மாதிரி மாடலாக வந்து கேட்பாங்க. பட் ஆனால் கிளார் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்றது இந்த கொஷின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு 1 mark கொஷினாக வருது, இல்லை 2 markஆக வருது, இல்லை 5 markல ஒரு சப்டிவிஷனாக வருது. ஸோ இந்த கிளார் ஆல்கலி ப்ராசஸ், அதாவது வாட் இஸ் கிளார் ஆல்கலி ப்ராசஸ்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் கொஷினாக வர்றது எல்லாமே நம்ம ஸ்மாலர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ நான் வந்து 2024 பேப்பரில் இந்த கொஷின் வந்து வந்திருக்கு. எனக்கு எந்த செட்டுன்னு வந்து ஞாபகம் இல்லை, பட் நான் வந்து அந்த கொஷின் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ 5 mark கொஷின் செக்ஷன் டியில் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி 34th கொஷின் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்லேருந்து 5 mark வந்திருக்கு. இது 2024 லாஸ்ட் இயர் பேப்பர். இதில் வந்து 6 கொஷினாக பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நேம் அண்ட் ஸ்டேட் இன் பிரீஃப் த ப்ராசஸ் விச் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃப்ரம் சோடியம் குளோரைடு. இன் திஸ் ப்ராசஸ் அலாங் வித் த மெயின் ப்ராடக்ட் 2 gases X and Y ஆர் ஆல்சோ given off at the 2 electrodes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் X and Y specifying the name of their respective electrode at which each gas is obtained. ஸோ இது வந்து கிளார் ஆல்கலி ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நம்ம இதை பார்த்து we have to find it out, it is chlor alkali process. And one of these gases which when react with dry calcium hydroxide produces a compound Z, which is widely used in water treatment plant and textile industries. Name Z and write chemical equation for the reaction involved in its ஃபார்மேஷன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு 2 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அந்த கேஸஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் எக்ஸு ஒய்ன்னு வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அது வந்து என்னென்ன எலக்ட்ரோட்ஸில் வந்து எந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கேஸஸில் எதனா ஒரு கேஸ் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு காம்பவுண்ட் இசட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த காம்பவுண்ட் இசட் வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் நிறைய எழுதியிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்காக வந்து நான் இது சொல்கிறேன். அண்ட் கொஷின் நம்பர் 34 வந்து ஃபுல்லுமே வந்து ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா 5 சொல்யூஷன்ஸ் ABCDE வந்து கொடுத்துட்டாங்க. when tested with pH paper showed pH as 4, 1, 3, 13, 7 and 10 respectively with solution is strongly acidic அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A வந்து 4, B வந்து 1, C வந்து 13, D வந்து 7 and E வந்து 10ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து எது வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக் இங்கே கேட்டிருக்க கொஷனுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 5 மார்க் கொஷின்ஸ் எல்லா சாப்டர்ஸில் இருந்தும். ஸோ ஆசிட் பேசஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ரைட் த நேம் அண்ட் ஃபார்முலா ஆஃப் அன் ஆசிட் சால்ட் அண்ட் பேசிக் சால்ட் கிவிங் த நேம் ஆஃப் பேரண்ட் ஆசிட் அண்ட் பேரண்ட் பேஸ் யூஸ்டு ஃப்ரம் த சால்ட் இன் ஈச் கேஸ். ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவிட்டி டேபிளில் வந்து கொடுத்துருக்கிறது. இதையே வந்து ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அசிடிக் சால்ட்டோட நேமும் அதோட ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. அந்த அசிடிக் சால்ட்டோட பேரண்ட் ஆசிடும் பேரண்ட் பேஸும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ NaCl அப்படின்றது வந்து சால்ட் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அசிடிக் சால்ட்டுன்னு நான் சொல்லலை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது NaCl அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த NaCl வந்து சால்ட்டு, இதோட பேரண்ட் ஆசிட் என்னவாக இருக்கும் HCl அண்ட் இதோட பேரண்ட் பேஸ் வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது மாதிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு அசிடிக் சால்ட்டும் ஒரு பேசிக் சால்ட்டையும் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அதோட நேம் கேட்டிருக்காங்க, அதோட பேரண்ட் ஆசிட் கேட்டிருக்காங்க, அதோட பேரண்ட் பேஸ் வந்து கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ பேரண்ட் ஆசிட், திஸ் இஸ் தி பேரண்ட் பேஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனால் டெக்ஸ்ட் புக்குள்ளே இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக் வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் கொஷின்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்பாங்க. கான்செப்டில் தரவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் சோடா அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது இதோட கெமிக்கல் பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஷினாக வந்து கேட்கலாம். இது 5 மார்க்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டினா வந்து கேஸ் ஸ்டடியில் ஒரு பார்ட்டாக கேட்கலாம். இப்போ 5 மார்க்லேயே பார்த்தோம்னா இப்படி சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கூட வந்து பிரித்து கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வந்து அவங்க கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்றதோட பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. ஸோ எப்படி பேக்கிங் சோடா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் குளோரைடு, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா இதெல்லாம் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் வந்து என்னது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஸோ இது வந்து ப்ரொடியூஸ்டு யூஸிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்ட் இன் மேக்கிங் பேக்கிங் பவுடர், ஆன்டசிட், சோடா, ஆசிட், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். யூசஸும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து சோடியம் கார்பனேட். ஸோ அடுத்தது வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதாவது ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் வந்து கேட்கலாம். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வந்து ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம். ஸோ ப்ரொடியூஸ்டு பை ரியாக்டிங் குளோரின் வித் ஸ்லேக்கட் லைம். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுது, கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரின் கேஸோடு சேர்ந்து நம்மளுக்கு கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அதாவது ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஃபார்ம் ஆகுது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளீச் பண்ணுறதுக்கு இப்போ டெக்ஸ்டைல் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் ஆகுது.
அடுத்தது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து என்னது, கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட் CaSO4 half H2O அண்ட் இங்கே வந்து ஜிப்சம் it loses water of crystallization and form plaster of Paris. So used in plasters for supporting fractured bones, making toys, decorations and for making surfaces smooth. So இந்த plaster of Paris வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிப்சமை வந்து 373 கெல்வினில் ஹீட் பண்ணும் போது அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து இது பிளாஸ்டராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, ஃப்ராக்சர்ட் போன்ஸோட சப்போர்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒயிட் பவுடர் அண்ட் அது வாட்டரோட சேர்க்கும் போது அது வந்து ஜிப்சமாக வந்து திருப்பியும் மாறிடும். ஒரு ஹார்டு சாலிடாக வந்து நம்மளுக்கு அது மாறிடும். ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ஆனோட் சைட் வந்து நம்மளுக்கு குளோரின் கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், கேத்தோட் சைடில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். யூசஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசஸ் எல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கணும். H2 கேஸோட யூசஸ், ஃபியூவலாக இருக்கிறது, மார்கைன், அமோனியா ஃபார் ஃபர்டிலைசர்ஸு, இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த H2 கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. குளோரின் கேஸை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஸ்விம்மிங் பூல்ஸ், PVCs, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே NaOH வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து டீக்ரீசிங் த மெட்டல்ஸ், சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், பேப்பர் மேக்கிங், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் எழுதுறதுக்கு. அண்ட் அடுத்தது வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்றது வந்து என்னது, காப்பர் சல்ஃபேட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் நோன் அஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இந்த காப்பர் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும் போது அந்த வாட்டர் எல்லாம் வந்து அது லூஸ் பண்ணிடும். அண்ட் அது என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக காப்பர் சல்ஃபேட் வந்து ஒரு ப்ளூவிஷ் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அப்போனா அது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணும் போது அது என்ன ஆகும், அந்த வாட்டர் மாய்ஸ்சர் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அது ஒரு ஒயிட் பவுடராக வந்து மாறிடுது. ஸோ இது திருப்பியுமே நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாகும், தட் வில் turn into blue. Anhydrous copper sulfate restore its blue color அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. So the hydrated form of copper sulfate is represented as a CuSO4 5H2O. இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 1 மார்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதில் வந்து எதில் வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே 5H2O இருந்ததில்ல, இது வந்து 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ அங்கே நம்ம இதில் வந்து என்ன பார்த்தோம், ஜிப்சமில் வந்து 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருந்தது. அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஹாஃப் வாட்டர் மாலிக்யூல் வந்து இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி தான் வந்து நம்ம அவங்க வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எதில் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து சாய்ஸாக வந்து கேட்பாங்க MCQவில். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இது ஒரு 1 மார்க் கொஷின். இதில் வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ FeSO4, CuSO4, CaSO4 அண்ட் Na2CO3 இந்த காம்பவுண்ட்ஸில் எதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து இருக்கும் இன் 1 மாலிக்யூல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ FeSO4 வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து FeSO4 7H2O 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. CuSO4ல் வந்து 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு CaSO4னா 2H2O வரும். Na2CO3ல் 10H2O வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, Na2CO3. ஸோ 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேக்ஸிமமாக எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சோடியம் கார்பனேட் Na2CO3 தான் வந்து ஆன்சர். ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.